வண்டுரைநாதர் அருள் புரியும் திருவண்டுதுறை திருத்தலம் திருத்துறைப்பூண்டியிலிருந்து 20 கிலோமீட்டர் தொலைவிலே அமைந்திருக்கிறது. பிரிங்கி முனிவர் வண்டு உருவில் எம்பெருமானை, இறைவனை, தென்னாடுடைய சிவனை வழிபட்ட திருத்தலம் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ளது. அற்புதமான இந்த திருத்தலத்தை பற்றி நாம் இப்போது காணலாம். திருவண்டுதுறை வண்டுரைநாதர் திருக்கோவில் திருஞான சம்பந்தரால் தேவாரப் பாடல் பெற்ற தலங்களில் காவிரி தென்கரை தலங்களில் 112வது திருத்தலமாகும். இத்தலத்திலுள்ள கருவறையில்தான் பிரிங்கி முனிவர் சமாதி உள்ளது. அதன் மீதுதான் வண்டுரைநாதர் சிற்பம் அமையப்பெற்றுள்ளது. அதன்படி பிரிங்கி முனிவர் தவமிருந்த மலையானது பிரிங்கி மலை என்று அழைக்கப்படுகிறது. தற்போது இந்த மலை பரங்கி மலை என்று அழைக்கப்படுகிறது. இந்த தலத்தில் அருள்புரியும் ஈசன் வண்டுரைநாதர் என்றும் அம்பாளின் பெயர் வேல்நெடுங்கண்ணி அம்மை என்றும் அழைக்கப்படுகிறார்கள். இத்தலத்து இறைவன் சுயம்புநாத சுவாமி ஆவார். இந்த தலத்தின் வரலாறு என்ன என்பதை இப்பொழுது பார்க்கலாம். பிரிங்கி முனிவர் சிவபெருமானின் தீவிரமான பக்தராவார். அனைத்து கடவுள்களையும் தவிர்த்துவிட்டு சிவனை மட்டும் வழிபட்டார். இது பார்வதி தேவியை வருத்தப்படுத்தியது. இதனால் சிறிது கோபமும் அடைந்த பார்வதி தேவி பிரிங்கி முனிவரின் உடலில் சக்தியாக உள்ள இரத்தம், சதை ஆகியவற்றை நீங்கச் செய்தார். உடல் தள்ளாடிய நிலையிலும் எலும்புக்கூடாக மாறிய போதிலும் பிரிங்கி முனிவர் சிவனை மட்டுமே தொடர்ந்து வழிபாடு செய்தார். சிவன் முனிவருக்கு அருள் புரிந்தார். இதனால் பார்வதி சிவனை வழிபட்டு அவரது இடது பாகத்தை பெற்றார். சிவனும் சக்தியும் பிரிக்க முடியாதவர்கள் என்பதை உணராத பிரிங்கி முனிவர் வண்டு உருவமெடுத்து அர்த்தநாரீஸ்வரர் திருமேனியிலே ஒரு பாதியை தொலைத்து கொண்டு சிவனை மட்டும் வணங்கினார். இதனால் மேலும் கோபமடைந்த பார்வதி தேவி பிரிங்கி முனிவரை வண்டு உருவாகவே இருக்கும்படி சாபமிட்டார். மனம் வருந்திய முனிவர் சாப விமோசனம் வேண்டி நின்றார். மனம் இறங்கிய பார்வதி தேவி சக்தியின்றி சிவமில்லை, சிவன் இன்றி சக்தி இல்லை. திருவண்டுதுறை தலத்திலே எங்கள் இருவரையும் இணைத்து வழிபாடு செய்து சாப விமோசனம் பெறுக என்று அருள் புரிந்தார். பிரிங்கி முனிவர் வண்டு உருவிலே வழிபாடு செய்ததால் இந்த தலம் திருவண்டுதுறை ஆனது. இப்போது கூட சிவனுடைய சன்னதியிலே வண்டின் ஒலி கேட்கிறது என்கிறார்கள். இதோ கோவிலை சுற்றி பார்க்கலாம் வாருங்கள். இந்த வண்டுரைநாதர் திருக்கோவில் திருவண்டுதுறை என்ற ஊரில் திருவாரூர் மாவட்டத்தில் அமைந்துள்ள சிவபெருமனுக்காக அமைக்கப்பட்ட அர்ப்பணிக்கப்பட்ட ஒரு கோவிலாகும். இந்த கோவில் பிரம்மேஸ்வரர் கோவில் என்றும் அழைக்கப்படுகிறது. மூலஸ்தான தெய்வமாக வண்டுரைநாதர் மற்றும் பிரம்மேஸ்வரர் என்ற பெயரிலே சிவபெருமான் அழைக்கப்படுகிறார். அன்னை வேல்நெடுங்கண்ணி என்றும் பிரகதாம்பாள் என்றும் அழைக்கப்படுகிறார். இந்த திருத்தலத்தின் ஸ்தல விருட்சமாக வில்வமரம் இருக்கிறது. தீர்த்தம் பிரம்மபுரி தீர்த்தம். இந்த தலத்தின் வரலாற்று பெயர் திருவந்துறை என்ற திருவண்டுதுறை ஆகும். இது 275 பாடல் பெற்ற சிவாலயங்களிலே ஒன்றாகும். திருஞான சம்பந்தர் பாடிய தலம் இது. இந்த திருவண்டுதுறை திருத்தலம் சோழ நாட்டின் காவிரிக்கரையில் தென்கரையில் அமைந்துள்ள 129வது சிவஸ்தலம் ஆகும். பிரிங்கி முனிவர் வண்டுருவில் இந்த தலத்து இறைவனை வழிபட்டதால் இறைவனுக்கு வண்டுரைநாதர் என்றும் இந்த திருத்தலத்துக்கு திருவண்டுதுறை என்றும் பெயர் ஏற்பட்டது. அது மட்டுமல்ல, இங்கு நந்தி பகவானுடைய சிலை வடக்கு நோக்கி உள்ளது. அதற்கும் ஒரு புராணத்திலே கதை உண்டு. நங்கை என்ற பெண்முனிவர் இந்த திருத்தலத்துக்கு சிவனை வழிபட வந்தபொழுது இங்கு உள்ள மணல் துகள் எல்லாம் அவருக்கு லிங்கங்களாக காட்சி அளித்தன. எனவே தன்னுடைய கால்களை
இந்த கோவிலிலே வைக்க விரும்பாமல் வடக்கு பார்த்து இறைவனை வணங்கினாள். இந்த கதையின் அடிப்படையிலே முன்மண்டபத்தில் நந்தியின் காளை வாகனம் வடக்கு நோக்கி உள்ளது. படைப்பு கடவுளான பிரம்மா தன்னுடைய படைப்பு தொழிலை தொடங்கிய போது தன்னுடைய வேலையிலே சிக்கல்கள் இல்லாமல் இருக்க தடைகளை கடக்க இந்த கோவிலிலே சிவபெருமானிடம் பிரார்த்தனை செய்தார். முசுகுந்த சோழனின் மகனான துருவ மன்னன், அங்கவன், ஹரிச்சந்திரன், தியாக சோழன் ஆகியோர் இந்த கோவிலிலே இந்த இறைவனை வழிபட்டுள்ளார்கள். இந்த திருவண்டுதுறை ஆலயம் பலிபீடம் மற்றும் நந்தியுடன் 3 நிலை ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. கோவிலில் உள்ள இறைவன் ஒரு சுயம்பு மூர்த்தி. மூலஸ்தான தெய்வத்தின் பெயர் திருவண்டுதுறை நாதர், மதுவனேஸ்வரர் மற்றும் பிரம்மேஸ்வரர் என்ற பெயர்களிலே அழைக்கப்படுகிறார். அன்னை வேல்நெடுங்கண்ணி, பிரகதாம்பாள் என்ற பெயர்களிலே வழங்கப்படுகிறார். ஸ்தலவிருட்சம் வில்வம், தீர்த்தம் அகஸ்திய தீர்த்தம் மற்றும் பிரம்மபுரீச தீர்த்தம். கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, அர்த்தநாரீஸ்வரர், லிங்கோத்பவர், பிரம்மன், துர்க்கை ஆகியோர் உள்ளனர். கருவறையில் உள்ள கோமுகத்தின் மீது காதை வைத்தால் வண்டு சத்தம் கேட்கும். விநாயகர், முருகன், அர்த்தநாரீஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, பிரம்மா, பைரவர், விஸ்வநாதர், பிச்சாடனர், சண்டிகேஸ்வரர், சூரியன், சந்திரன், சனி பகவான், துர்க்கை மற்றும் நவக்கிரகங்கள் ஆகிய தெய்வங்களின் சன்னதிகள் பிரகாரத்தை சுற்றிலும் அமைந்துள்ளன. இந்த திருக்கோவிலில் மே, ஜூனில் வைகாசி விசாகம், ஜூலை, ஆகஸ்ட் மாதங்களில் ஆடிப்பூரம் மற்றும் வெள்ளிக்கிழமைகள் ஆகிய நாட்களில் பூஜைகள், ஆராதனைகள் சிறப்பாக நடத்தப்படுகின்றன. ஆகஸ்ட், செப்டம்பரில் விநாயகர் சதுர்த்தி, செப்டம்பர், அக்டோபரில் நவராத்திரி, அக்டோபர், நவம்பரில் ஸ்கந்த சஷ்டி, நவம்பர், டிசம்பர் மாதங்களிலே திருக்கார்த்திகை மற்றும் திங்கட்கிழமைகளிலும் பூஜைகள் நடைபெறுகின்றன. திருமால் இந்த தலத்து சிவனை பூஜித்து சிவபூஜையின் சிறப்பை உலகிற்கு எடுத்து காட்டினார். பிரம்மன் தன் படைப்பு தொழிலே தடைகள் ஏற்பட்ட போது இங்கு வழிபாடு செய்து தடை நீங்க பெற்றார். துருவ மன்னன், அங்கவன், ஹரிச்சந்திரன், முசுகுந்த சோழனின் மகன் தியாக சோழன் ஆகியோர் இங்கு வந்து வழிபாடு செய்துள்ளார்கள். செய்யும் தொழிலில் தடங்கல்கள் ஏற்பட்டால் இங்கு வந்து வழிபாடு செய்து அதற்கு தீர்வு காண்கிறார்கள். தங்கள் வேண்டுதல்கள் நிறைவேறிய பின்னர் சுவாமிக்கு அபிஷேகம் செய்து அர்ச்சனை செய்து புது வஸ்திரம் சாத்தி வழிபடுகிறார்கள். திருத்துறைப்பூண்டியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த திருவண்டுதுறை தலத்துக்கு பேருந்தில் பயணம் செய்து செல்லலாம். திருக்கொள்ளிக்காட்டுக்கு செல்லக்கூடிய இடத்திலே இறங்கினால் அங்கிருந்து ஆட்டோ உள்ளே செல்கிறது. ஆட்டோக்காரருடைய நம்பரை அங்கே அருகில் உள்ள கடையிலே வைத்திருக்கிறார்கள். அந்த ஆட்டோக்காரரின் பெயர் ஆறுமுகம். அவரை அழைத்தால் அவர் வந்து கூட்டிக் கொண்டு கோவிலுக்கு சென்று தரிசனம் செய்து வைத்து திரும்ப கொண்டு வந்து விடுகிறார். போக வர 100 ரூபாய் வாங்குகிறார். விருப்பப்பட்டால் நாம் மேலே கொடுக்கலாம். இந்த வண்டுரைநாதர் திருக்கோவில் திருவண்டுதுறை காலை 8 மணி முதல் 11 மணி வரையிலும், மாலை 6 மணி முதல் இரவு 7:30 மணி வரையும் திறந்திருக்கும். இந்த திருவண்டுதுறை திருத்தலம் மன்னார்குடியிலிருந்து 10 கிலோமீட்டர் தொலைவிலும், திருத்துறைப்பூண்டியிலிருந்து 22 கிலோமீட்டர் தொலைவிலும், திருவாரூரிலிருந்து 6 கிலோமீட்டர் தொலைவிலும், இருள்நீக்கியிலிருந்து 7 கிலோமீட்டர் தொலைவிலும், திருக்கொள்ளிக்காட்டில் இருந்து 9 கிலோமீட்டர் தொலைவிலும் அமைந்திருக்கிறது. திருத்துறைப்பூண்டியிலிருந்து மன்னார்குடி செல்லக்கூடிய சாலையில் 22வது கிலோமீட்டரில் வாடிவாய்க்கால் என்ற ஒரு பஸ் நிறுத்தத்திலே இறங்க வேண்டும். அங்கிருந்து ஆட்டோ வசதி இருக்கிறது. ஆட்டோவில் உள்ளே சென்று சாமியை பார்த்துவிட்டு வரலாம். வீராக்கி செல்லும் டவுன் பஸ் இந்த வழியாக செல்லுகிறது. அருகிலுள்ள ரயில் நிலையம் திருவாரூர், அருகிலுள்ள விமான நிலையம் திருச்சி. பிரிங்கி முனிவர் வண்டு உருவிலே இறைவனை வழிபட்டு சாபம் பெற்று பிறகு சிவனும் சக்தியும் ஒன்றுதான், ஒருவரின்றி ஒருவரில்லை
என்பதை உணர்ந்து இருவரையும் வழிபட்ட அற்புதமான திருத்தலம் இந்த திருவண்டுதுறை. எனவே ஆன்மீக அன்பர்கள் அனைவரும் தங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது ஒருமுறை அவசியம் திருவண்டுதுறை திருத்தலம் சென்று திருவண்டுதுறை நாதரையும் அன்னை வேல்நடுங்கண்ணி அம்மையையும் தரிசனம் செய்து பிரிங்கி முனிவர் இறைவனிடம் ஆசீர்வாதம் பெற்றது போல, அருளை பெற்றது போல நாமும் ஆசீர்வாதம் பெற்று நம்முடைய வாழ்விலுள்ள குறைகளெல்லாம் நீங்க பெற்று வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும், நம்முடைய துன்பங்களெல்லாம் நீங்க வேண்டும் என்று ஞானபாரதம் உங்களுக்காக பிரார்த்தனை செய்கிறது. அனைவரும் ஒருமுறை சென்று வாருங்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம். ஜெய ஜெய சங்கர, ஹரஹர சங்கர. அனைத்து அன்பர்களும் மறந்து விடாமல் நம்முடைய ஞானபாரதம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டால் நாங்கள் போடக்கூடிய அனைத்து பதிவுகளும் உங்களை வந்து சேரும். மறந்து விடாமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அன்பர்களே.